ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சித்தார்த் நம்ம பார்க்க நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராணி ஐயோ உன்னோட மொழிப்பே ஒரு மார்க்கமாக இருக்குது, என்ன ஆச்சியா, என்ன பிரச்சனை, வா நம்ம இன்னைக்கு ஊருக்கே கிளம்பலாம் அப்படின்னும் போது உடனே நம்ம சித்தார்த் அப்படியே ஒன்றும் இல்லை ராணி, இங்கே பாரு, நீ ஒன்று கவனிச்சியா ராணி, இந்த வீட்டில் எல்லாமே ஒரு மார்க்கமாக இருக்குது, இந்த பசுபதிக்கிட்ட சில மாற்றம் தெரியுது அப்படின்னதும், என்னையா சொல்கிறேன், எனக்கு புரியல அப்படின்னதும் இதை மனவும் தமனாவும் தோறு மன்னன்னு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு ராணி, பசுபதிக்கிட்ட சில மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அதே மாதிரி ஒரு பொருளை தூக்குனது, எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க நம்ம சித்தார்த். இது கேட்ட ராணி தூக்கி வாரி போட்டுறது, என்னையா சொல்கிற, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அதையும் என்கிட்ட சொல்லாமல் விட்டேன் எங்க ராணி, நான் அதை சொல்லும்போது அந்த பசுபதி என்னென்னலாம் பண்ணி அவன் பண்ணாத மாதிரியே பண்ணிட்டான், எனக்கு என்னமோ ஏதோ ஒன்றும் பெருசாக நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது ராணி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னதும் உடனே நம்ம ராணி அதிர்ச்சி ஆகிறாங்க. சரியா, எனக்கும் அவர் மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. அப்போது எல்லாரும் புகையில் சிக்கிட்டு இருந்தப்போ என்ன மட்டும் ஒருத்தங்க இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சியா, இதை சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், எனக்கு என்னமோ என்னை இழுத்துட்டு போனது இந்த பசுபதியாக இருக்குமோன்னு தோணுது அப்படின்னதும், சரி தமனா, நம்ம ரெண்டு பேரும் வசமாக மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு தமனாவும் மனவும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, சரி ராணி, ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னுட்டு சித்தார்த் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா அந்த மந்திரவாதி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பசுபதியை வச்ச இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே காட்டுக்குள்ளதான் நம்ம சித்தார்த்தும் வந்துட்டு இருக்காங்க. என்ன இது புகுமுட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் தேடிட்டு இருக்காங்க. இங்க பாரு மனோ, அவர் மட்டும் நல்லபடியா இந்த பூஜை முடிச்சாருன்னா பசுபதியோட உடல் பாக்குக்கு நிரந்தரம் ஆயிடும். அதுக்கப்புறமா பாக்கு இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடைக்காரங்க ஒவ்வொருத்தங்களையும் ரொம்ப மோசமா இல்லாம பண்ணிடுவா. அதுக்கப்புறமா சொத்துல இருந்து அஞ்சலி ஸ்வீட் கடையில இருந்து எல்லாமே நமக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு தமனா ஒரு பக்கம் மனோ கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அவரு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து சித்தார்த் அதிர்ச்சி ஆறாங்க. உனக்கு இங்க என்னையா வேலை, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும், ஐயோ இவன் வந்துட்டானே, இந்த பூஜை இடையில நிற்கும்னா நம்ம போட்டு திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு அந்த மந்திரவாதி ஒரு பக்கம் யோசிக்கிறான். இருந்தாலும் சித்தார்த்த பேச்சை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நம்ம சித்தார்த் அந்த பூஜையை தடுத்து நிறுத்திடுறாங்க.